சென்னையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் அடாவடி பாய்ஸ் பைக் ரேஸில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரியல் மோகத்தில் எல்லை மீறும் இளைஞர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க, நான் செத்து பிழைத்தவண்டா என்பன போன்ற சினிமா வசனங்களை தெரிக்க விட்டு ஊரை கதறவிடக்கூடிய இளைஞர்கள் தான் இவர்கள். சாகசம் என்ற பெயரில் பலருக்கும் மரண பயம் காட்டக்கூடிய யமனின் தூதுவர்களை தட்டி தூக்க போலீசார் கங்கணம் கட்டி உள்ளனர். விலை உயர்ந்த பைக்கில் குரங்கு வித்தை காட்டி விலை மதிப்பற்ற உயிரை பணையும் வைக்கக்கூடிய பாய்ஸுக்கு கடிவாளம் போடப்படுமா? பெற்றோரை விடாமல் தொந்தரவு செய்து விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கிக் கொண்டு ஊருக்குள் உலாவக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. எத்து காட்டுவதாக நினைத்துக் கொண்டு ஹெல்மெட் உட்பட எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி நெடுஞ்சாலையில் பைக் ரேஸில் பறப்பதும் பைக் வீலிங் செய்வதும் அதிகரித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவிட்டு லைக்ஸ் அள்ளுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய அக்கப்போர் வாகன ஓட்டிகளை பதற வைத்துள்ளது. இதில் அண்மை காலமாக சென்னையில் இளைஞர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பைக் ரேஸ் என்று அலப்பறையை கூட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. V2 கோளாறு என்ற பெயரில் இன்ஸ்டா பக்கத்தில் தங்களுடைய குரங்கு வித்தைகளை பதிவேற்றக்கூடிய அடாவடி பாய்ஸ் லைக்ஸ் அள்ளி உள்ளனர். அவர்களை பார்த்து மாணவர்கள் சிலரும் அந்த கும்பலில் ஐக்கியமாகி தங்களது இன்னுயிரை பணயம் வைத்து வருவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஊருக்கு ஒதுக்குப்புறம் சாலைகளில் பைக் ரேஸ் என்று வாகன ஓட்டிகளுக்கு உயிர் பயம் காட்டிய இளைஞர்கள் தற்போது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பலரையும் அச்சுறுத்தி வருகின்றனர். இவர்கள் கிராண்ட் பிரீ மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பறந்து செல்வதாக நினைத்துக் கொண்டு சென்னையில் கடற்கரை ரயில் நிலையம் முதல் ராயபுரம் சாலை வரை பைக் ரேஸில் ஈடுபட்டு கதற விட்டுள்ளனர். இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் எதுவும் அணியாமல் ஆபத்தான முறையில் பைக்கை வேகமாக ஓட்டிச் செல்வதை அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய நண்பர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த முறை பைக் ரேஸ் வீடியோவை V2 கோளாறு ஐடியில் பதிவிட்டவர்களுக்கு லைக்ஸுக்கு பதில் கண்டன குரல் வலுத்துள்ளது. அத்துடன் அந்த வீடியோவை தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு நெட்டிசன்கள் வறுத்தெடுத்துள்ளனர். அதில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய அடாவடி பாய்ஸை கைது செய்து அவர்களின் கொட்டத்தை அடக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். குறிப்பாக சாலை விதிகளை மீறக்கூடிய இளைஞர்களின் பைக்குகளை பறிமுதல் செய்து அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய இளைஞர்களை சம்பந்தப்பட்ட இன்ஸ்டா ஐடி மூலமாக அடையாளம் கண்டு கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அண்மை காலமாக போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பைக் ரேஸ் நடைபெறுவது குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் தலை தூக்கியுள்ளது. இதை கட்டுப்படுத்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா?